துளிகள். உன் மீது நம்பிக்கை வைக்காவிட்டால் கடவுளே எதிரே வந்தாலும் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த வரிகள் சுவாமி விவேகானந்தர் கூறியது. அவரு இந்த வரிகள்ல எவ்வளவு ஒரு ஆழமான கருத்தை சொல்லியிருக்கிறார் பாருங்க. நாம முழு நம்பிக்கையோட எந்த ஒரு செயலையும் நம்ம ஈடுபட்டோம்னா நம்ம அதுல வெற்றி நிச்சயம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு. அதுக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன். ஒருத்தர் சாமி மேல நம்பிக்கை வச்சு நம்மளுக்கு கடவுள் எல்லாம் செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு காலை மாலை இரு வேளைகளையும் கடவுளை வணங்கி பூஜை பண்ணிட்டே இருப்பாராம். மாலையானா திரும்பவும் கோயிலுக்கு போய் அங்கேயும் பூஜை பண்ணிட்டு வருவாராம். ஒரு நாள் ஈவினிங் கோயிலுக்கு அவருக்கு கிளம்பிட்டு இருக்கும் பொழுது வாசலுக்கு வந்து செப்பல் போட போற நேரத்துல அவருக்கு கடவுள் யோசிச்சு இவ்வளோ முழு நம்பிக்கையோடு நம்ம மேல எப்பொழுதும் நம்மளையே கும்பிட்டு இருக்காரே, அவருக்கு காட்சி கொடுத்து ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு அவர் எதிரில் வந்து பக்தா, நான் உனக்கு கடவுள் வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லுவாராம். அதுக்கு அந்த மனிதர் வந்து, ஏய் காமெடி பண்ணாதப்பா, நவருப்பா, நீ யாருப்பா இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, நான் கடவுளை பார்க்க கோயிலுக்கு போகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்திட்டு வேக வேகமா கோயிலுக்கு கிளம்பி போவாராம். அப்ப கடவுள் இவருக்கு எதையுமே நம்ம செய்ய முடியாது போலவே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மறைஞ்சிருவாராம். இப்படிதாங்க நம்ம வாழ்க்கையே இருக்குது. கடவுளையும் கும்பிடுறோம், கடவுள் மேல நம்பிக்கையும் வைக்கிறோம். ஆனா நாம கடவுளே எதிரில் வந்தா கூட நம்ம பாட்டுல கடவுள் கடவுள் கடவுள்ட்டு ஓடிட்டு இருக்கோங்க. அப்படிதாங்க இருக்குது நம்ம வாழ்க்கையெல்லாம். ஆக நாம எந்த ஒரு வேலைகளையும் எந்த ஒரு செயல்களையும் முழு நம்பிக்கையோடு செஞ்சோம்னா அதுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தாங்க உண்மை.